வணக்கம். அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் ஆபீஸ் வழியே பணி தொடர்கிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. விக்கிரவாண்டியில் நடக்கும் தாவேக மாநாட்டிற்கு தொண்டர்களை அழைத்து வர தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம். தொண்டர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல தனித்தனி குழுக்களும் அமைப்பு. எல்லை தாண்டியதாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த 14 மீனவர்கள் 3 படகுகளுடன் கைது. தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தால் மீனவர்கள் அதிர்ச்சி. கடன் வாங்கி பிழைப்பை நடத்தும் தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்கிறது இலங்கை கடற்படை. தமிழர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் இலங்கை கடற்படைக்கு பயிற்சி அளிக்கிறது மத்திய அரசு. இது எந்த வகையில் நியாயம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்வை குறைபாடு உள்ளது. சிகிச்சைக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. உதகை மாதா கோவில் பகுதியில் கரடி உலா வருவதால் பகுதிவாசிகள் அச்சம். கரடி நடமாட்டம் உள்ளதால் மாலை 6 மணிக்கு மேல் சாலையோரம் கடைகள் வைக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய பெருவிழாவை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கோபிச்செட்டிப்பாளையம் சிறையில் இருந்து தலைமை காவலரின் உதவியுடன் கைதிகள் வீடியோ கால் பேசும் வீடியோ வைரல். பணம் கொடுத்தால் தலைமை காவலர் என்ன வேண்டுமென்றாலும் செய்து தருவார் என கைதி பேசும் வீடியோ வெளியானதால் பரபரப்பு. பள்ளி கல்வித்துறை இயக்குநருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் டிட்டோ ஜாக் சில முக்கிய கோரிக்கைகள் ஏற்பு என அறிவிப்பு. அக்டோபர் 12 டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட போவதாக டிட்டோ ஜாக் அறிவித்த நிலையில் முக்கிய கோரிக்கைகள் ஏற்பு. இத்துடன் இரவு 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு ஆங்கிலத்தில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மை இந்தியா 24/7 வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.